ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இல்ல சும்மாமதா, எனக்கு மட்டும் வசதி இருந்ததுன்னா தினமும் ஹெலிகாப்டர்ல வந்து உன் மேல பூத்துவேன். அது சரி, இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் வழக்கம் போல கண்டுக்க மாட்டியா, அப்படிதானே? என்னமதா, என்னையும் மத்தாமலையுமா நினைச்சிட்டியா? எல்லாம் காலத்துக்கும் இப்படியேதான் இருப்பேன். பார்க்க தானே போற. நல்ல வேளை நீ கோவமா இருக்கியோ நான் பயந்துட்டேன். அதான் நைட்டு நான் போன் கூட பண்ணல. கோவமா? எதுக்கு? அதான் உன் அப்பச்சி மன்னிப்பு கேட்க வந்தப்போ பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. அதுவா? அப்புச்சியா அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்களே, நீங்க சும்மா இருக்கீங்களேன்னு எனக்கு இப்ப கோவம் வந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் என் வீட்டு ஆளுங்க அத்தையையும் உங்களையும் ஏதாச்சும் சொல்றப்போ உங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். அப்பெல்லாம் நான் இருந்த நிலைமையில தானே நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க ஒரு நாளும் அந்த கோபத்தையோ வருத்தத்தையோ என்கிட்ட காமிச்சதே இல்ல. நான் தான் ஒரு மக்கு, தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. நீ ஏமதா சாரி சொல்ற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அம்மாவும் மாமாவும் தனி கொடுத்தன பத்தி பேச வந்தப்போ நீ என்னென்னமோ பேசினியாமே. வீட்டுல வந்து 2 பேத்துக்கும் அம்பிட்டு பெருமை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. மாமா என்கிட்ட சொன்னப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்க உங்க வீட்டுக்கு பேச வந்திருக்காங்க. ஆனா நீ அம்பிட்டு தூரம் அதை மறுத்து பேசி என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. ஒவ்வொரு தடவையும் நான் கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு பிடிவாதமா நிக்கிறதுக்கு நீ ஒரு தகுதியான பொண்ணுதான்னு நீ நிரூபிச்சுட்டே இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அமுதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதும் போதும் வாத்தியாரே, ரொம்ப தான் போட்டு உருகாதிய. இதெல்லாம் ஒரு விஷயமா? அது எப்படி என் மனசுல இருக்கிறத அப்படி நீ பேசுற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல நீதான் என்னோட மனசா? ஆமா, நான் தான் உங்க மனசு. அப்போ நான் உன் மனசா? எதுக்கு சிரிக்கிற? என்னெல்லாம் பேசுறீங்க? நான் முன்னாடி நினைப்பேன், காதலிக்கிறவங்க எல்லாம் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு. இப்படிதான் பேசிப்பாங்க போல. பேச்ச மாத்தாத. நான் உன் மனசா இல்லையா சொல்லு. ஆமாங்க, நீங்க தான் என் மனசு. சரி, இப்போ என் மனசுல உங்களை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உன் மனசுல நமக்கு இம்புட்டு அழகான, அறிவான, வீரமான ஒருத்தன் புருஷனா வரப்போறத நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. என்ன விடு. கரண் நான் சொல்றது கேளு. கரண் நான் சொல்றது கேளு. நீ எதுவும் செய்ய கூடாது. என்ன விடு. நல்ல வேளை இந்த விஷயத்த நான் இது வரைக்கும் கரண் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தேன். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா ரிஷப் சார் கிட்ட என்னால போயிருக்க முடியாது. கரண் நீ எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்றல. என்ன விடுன்னு சொல்றல. முதல்ல இவனை வந்து பிடிங்க. கரண் சொல்றது கேளு. நீங்க வேண்டாம், எல்லாரும் என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் எதுவும் செய்யல. என்ன நம்புங்க, நான் எதுவும் செய்யல. இன்னொரு முறை சொல்லு. நான் ஒண்ணும் செய்யல. இன்னொரு முறை சொல்லு. அப்போ நீ எதுவுமே செய்யலையா? சரி, இரு நானே காட்டுறேன். நீ என்னெல்லாம் பண்ண, என்ன பண்ணலங்கறத எல்லாருக்குமே காட்டுறேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சங்கிறது உனக்கு தெரியுமா? ரிஷப் லூத்ராவை ஜெயிலுக்கு அனுப்புனது நான் தான். அவ மேல ட்ரக்ஸ் கேஸ போட்டு சிக்க வச்சேன். முதல்ல பொய்யான ஒரு ஃப்ரெண்ட் அவன் லைஃப்ல நான் பிளான் பண்ணேன். அவன்கிட்ட ரிஷப் லூத்ராவுக்கு ட்ரக்ஸ குடுன்னு சொன்னேன். அவனை சிக்க வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வக்கீல ஹையர் பண்ணேன். அவன்கிட்ட நான் அவனை நம்ப வைக்க சொன்னேன்.
வீட்ல இருந்து யாரும் அவன்கிட்ட பேச விரும்பல, அவனாலையும் யாருக்கிட்டையும் பேச வைக்க முடியாதுன்னு நம்ப வச்சேன். அது மட்டும் இல்லாம அவனால என்னைக்கும் ஜெயில விட்டு வெளியில வர முடியாதுன்னு நம்ப வச்சேன். ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அவுட். இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு போயிடு. ஐ செட் அவுட். ரிஷப் சார் இருங்க, இந்த வேலைய நான் பண்றேன். ஹலோ, சொல்லுக்கா. சாப்பிட்டியா மயில? சாப்பிட்டேன்க்கா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மயில, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்னன்னு சொல்லுக்கா. அது என்னன்னா, நீயும் ஜீவா சாரும் மாடி ரூமுக்கே வந்துருங்க. ஏங்கா? நீ இன்ஸ்பெக்டர் வீட்ல இருக்கிறது அம்மாக்கு பிடிக்கலடி. நீ போனதுல இருந்தே அம்மா ரொம்ப கோவமாவும் டென்ஷனாவும் இருக்காங்க. அந்த கோவத்தினால அவங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல தெரியுமா? அக்கா, அம்மாவை அப்படியே விட்டுறதக்கா. எப்படியாவது வற்புறுத்தி அவங்கள நீ சாப்பிட வச்சிரு. பட்னியா இருக்கிறது அவங்க உடம்புக்கு நல்லது இல்ல. எனக்கு தெரியும் மயில, அதான் நானே சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஆவேசமா பேசி அதையும் தட்டி விட்டுட்டாங்க. பால் கூட குடிக்க மாட்டேன்னு உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க மயில. நானும் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அம்மா கேக்குற மாதிரியே இல்ல. அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மயில. மனசுல இருக்கிற கோவம், உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, நீ ஏங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு எதுவுமே நடக்காதுக்கா. அம்மாவுக்கு தெரியாம நான் செஞ்ச கல்யாணத்தையே தாங்கிக்கிட்டவங்களுக்கு வேற எதுவுமே அம்மாவை பெருசா பாதிக்காதுக்கா. நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஏதோ கொஞ்ச நேரம் கோவமா பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்கன்னு நம்பினேன். அம்மா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அத பத்தி திரும்ப திரும்ப ஆவேசமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல மயில. நான் அப்பா பக்கம் போய் சேர்ந்துட்டேன்னு அம்மா தப்பா நினைக்கிறாங்கக்கா. அதான் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. மயில மயில லைன்ல தாங்க இருக்க. இப்போ அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல மயில. அது சாத்தியம்னு எனக்கு தோணல. அதான் உங்களை நாளைக்கே கிளம்பி வர சொன்னேன். இல்லக்கா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் அங்க தங்கறதுல நிறைய பிரச்சனை இருக்குக்கா. அப்படி என்னடி பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ஏற்கனவே இருந்த இடம், பழகுன மனுஷங்க. நீங்க இங்க இருக்கிறது தானே சரியா இருக்கும். இவ்ளோ நாளா இந்த வீட்ல தானே இருந்தீங்க. இப்போ திடீர்னு பிரச்சனை அது இதுன்னு புதுசா சொல்ற? அக்கா, சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு நான் அங்க இல்லாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே சேஃப்கா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. சரி, அம்மாவை பத்தி கொஞ்சம். அக்கா, நீ அம்மாவை பத்தி கவலைப்படாதக்கா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சுக்கோ. நான் காலையில வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா வருவேன்கா. அம்மா இயல்பா இல்லன்னு தெரிஞ்சு கூட நான் எப்படிக்கா இங்க நிம்மதியா இருப்பேன்? முத வேலையா அம்மாவை பாத்துட்டு நான் அப்படியே டியூட்டிக்கு போயிடுறேன். அக்கா, நீ மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காம நல்லபடியா தூங்கு. அம்மாவையும் பாத்துக்கோ, உன் உடம்பையும் பாத்துக்கோ. வினய், என்ன உன் வைஃப கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் போனியா? என்ன செய்தி? நான் மித்ராவை கூட்டிட்டு எங்க போன உனக்கு என்ன வந்துச்சு? ஆமா, நான் மித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு கண்ணா. நீ என் கண் பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல நீ எதுக்கு என்ன கண்காணிக்கணும்? ஆமா, இதுக்காக நீ இந்தியா கிளம்பி வந்தியா? அட, ஒரு வெல்விஷரா ஒரு ஃப்ரெண்ட கவனிச்சுக்கிறது தப்பா? என்ன நீ பேசுற? தீபிகா, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா ஏன் பிரைவசிக்குள்ள மூக்கு நுழைக்கிறல்ல, அதுதான் தப்புங்கறேன். ஏய், ஓகே, கூல் டவுன். ஏன் இப்படி இவ்ளோ டென்ஷன் ஆகுற?
என்ன இப்போ நான் உன் பிரைவசிக்குள்ள மூக்க நுழைக்க கூடாது அவ்வளவுதானே? இனிமே எதுலயுமே தலையிட மாட்டேன். ஓகேவா? சில் மேன். ஆனா நீ சரியான ஆளு வினய். என்னதான் உன் பொண்டாட்டி மேல உனக்கு சந்தேகம் இருந்தாலும் அவளை கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அழைச்சிட்டு போயிட்டு வரியே, அவளா நீ ஹஸ்பண்டா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாரு, அவ உனக்கே துரோகம் பண்றா. ஏய், நான் மித்ராவை சந்தேகப்படுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னனா? இல்ல அவன் எனக்கு துரோகம் பண்றான்னு வந்து சொன்னனா? சும்மா நீயே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு. இங்க பாரு, இதெல்லாம் வந்து என்கிட்ட உளறி கொட்டி அடி வாங்கி சாகாது சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ நீ இவ்ளோ கோவப்படுற? அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? சரி விடுறா, நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு. நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு தானே. போதும் தீபிகா, போதும். இதோட நிறுத்துறியா? நீ இந்தியாவுக்கு எதுக்கு வந்த? உன்னோட ப்ராப்பர்ட்டி வித்துட்டு போக தானே வந்த. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ அதுக்கு வரவே இல்லைன்னு தோணுது. ஹே, என்னடா நீ? போதும் தீபிகா. இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட பேசுற மூட்ல எல்லாம் இல்ல. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையா வந்துட்டு. தயவு செஞ்சு சொல்றேன், ஒழுங்கு மரியாதை மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு இந்த ஊரை விட்டு போறது வெளியே பாரு. முடியாது வினய், முடியாது வினய். வந்த வேலை இன்னும் முடியலடா. நீ தானே சொன்ன என் வேலை முழுசா முடியற வரைக்கும் இங்கேயே இந்த வீட்லயே இருந்துக்க சொன்ன. இப்போ பாதியிலே வெளியே போக சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு? நீ என்ன சொன்னாலும் சரி வினய், நான் வந்த வேலைய முடிச்சிட்டு தான் போவேன். ஆதிரா, கேக் கட் பண்ணுங்க. பாட்டி, எனக்கு இல்லம்மா, முதல்ல உன் அம்மா சுபத்ராவுக்கு தான் ஓட்டணும். Thank you for the cake, Adira. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தாங்களா? என்னோட ஃபியான்சிக்கு gift வாங்க போயிருந்தேன் மாமா. Wish you many more happy returns of the day, Adira. வாங்கிக்கோ ஆதிரா, வாங்கு. அகில எவ்வளவு ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, வாங்கிக்கோமா. வாங்கிக்கமா. ஆமா, கேக் நீங்க செஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ஆதிரா கையில ஊட்டும் போது அப்படியே சில்லுன்னு உள்ள இறங்குது. உன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட நீ எங்க கிட்ட காட்டலனாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட பேசு. இப்படி உம்முன்னு இருக்காத. வீட்டுக்குள்ள அப்பப்ப சண்டை சச்சரவெல்லாம் இருக்கிறதா. அதுக்குன்னு ரொம்ப நேரம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டெல்லாம் இருக்க கூடாது. நான் அப்புறமா பேசுறேன் பாட்டி. பிரமாணம் பவதே
சதாய புருடசதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதே ரோஜமான கல்யாண அவாவா கழுத்துல மாலையை போட்டுக்குங்கோ ரோஜமான கல்யாண தீர்காயுஷவஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து அரோககிரகாத்ரதா சித்திரஸ்து பவித்திர ரூபாய நமः சர்வமாங்கல்ய தேவதாயை நமः துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி நமः யஜமானஸ்ய வம்சவృద్ధిகராம் தேவதா நமः மாங்கல்ய தேவதாயை நமः மாங்கல்ய ஸ்வரூபிணி நமः வருணமூர்த்தயே நமः பவாய தேவாய நமः சர்வரூபாய நமः மாலையை கையில வாங்கிக்குங்கோ ரோஜமான கல்யாண மகாகணபத்யாதி பிரசாத பல சித்திரஸ்தோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கடாட்ச பல சித்திரஸ்தோ இந்தாங்கோ இந்த மாலையை கையில வாங்கிக்குங்கோ ரோஜமான கல்யாண தனம் தானியம் பசும் பகவத்ரடாபம் சதசம்பஸ்தரம் மாலையை மாத்தி போட்டுங்கோ நீங்க 2 பேரும் மாலையை மாத்தி போட்டுங்கோ ரோஜமான கல்யாண மாலை மாத்திக்கங்க. கல்யாபாத்திரஸ்தோ ஆரோக தினகாத்ரதா சித்திரஸ்தோ தீர்காயுஷ்யமஸ்து அஸ்ய யஜமானஸ்ய புத்திரலாபே சகல தோஷ நிவாரண சித்தம் மகாகணபத்யாய சமஸ்த தேவதாभ्यो நமः யஜ்ஞபுருஷாய நமः யஜ்ஞேஸ்வராய நமः யஜ்ஞாங்கவதயே நமோ நமः மாங்கல்ய சுரூபிணே நமः துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாभ्यो நமः மகாம்பிகாயை நமः महालक्ष्मी नमो नमः यज्ञपुरुषाय नमः वरुणमुक्तये नमः भवाय देवाय नमः सर्वाय देवाय नमः ईशानाय देवाय नमः मांगल्य देवदाय नमः इद வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கம்மா சதமானம் பவதேஹி சதாய புருடசதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே யஜ்ஞகணபதே ஸ்வாஹா வருணகணபதே ஸ்வாஹா ராஜ்யகணபதே ஸ்வாஹா கற்பககணபதே ஸ்வாஹா தாமோதககணபதே ஸ்வாஹா ஆமோதககணபதே ஸ்வாஹா जुर्भ गणपते स्वाहा एक गणपते स्वाहा कपिल गणपते स्वाहा वज्र गणपते स्वाहा एकदंत गणपते स्वाहा महागणपत्याद समस्त देवताभ्यः इदन्नमः रोचमान श्रवण कल्याणः धनं धान्यं शुभपुत्रडावं समसंवत्सरं दीर्घमायुः स्वाहा धनलक्ष्मी नमः धान्यलक्ष्मी नमः ऐक्यलक्ष्मी नमः वीर्यलक्ष्मी नमः वैलक्ष्मी नमः महालक्ष्मी नमः दांगो இந்த தாலியை வாங்கிக்கோங்க ரோஜமான ஸ்ரவண கல்யாண ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிகம்பை கௌரி நாராயணி நமோஸ்துதே துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதிதாபியः இதம் நமः மகாதேவி நமः யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண संस्थिता நமஸ்தஸ்தை 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 நமோ நமः சித்திபுத்தி பிரதா தேவி பக்திபுத்தி பிரதாகினி மந்திரமூர்த்தி சதாமூர்த்தி மாட்டேங்கிறாடி. அழாதக்கா, வண்டி ஓட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவ வண்டி தான் இங்க இருக்கேடி. ஆமால, அம்மா எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியலடி. அக்கா என்னன்னு தெரியல. என்னம்மா, என்னடா என்னாச்சு? எங்கம்மா போன நீ? சொல்லாம கொல்லாம போயிட்டு பயந்துட்டோம்மா. என்ன துர்கா, என்ன யமுனா, நீ எதுக்குமா சொல்லாம போன? அழாத அழாத. என்னம்மா நீங்க பயந்ததும் இல்லாம சக்தியையும் பயமுறுத்தி விட்டுட்டீங்களே. பின்ன என்ன? இவ்வளவு பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நானும் அதுதாம்மா சொன்னேன். ஆனா யமுனா அக்கா தான் என்னென்னமோ சொல்லி அழுது என்னையும் அழ வச்சுட்டாங்க. அக்கா சொன்னது நல்லதா போச்சு. இல்லனா நீ எவ்வளவு நேரம் மலையிலே இருந்திருப்பியோ. மலையிலயா? மா, அங்கெல்லாம் எதுக்குமா போன நீ? கோயிலுக்கு தாண்டா போனேன். அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்துல சும்மா நடந்து போய்கிட்டே இருந்தேன். அந்த இடம் அமைதியாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். மா, நீ அந்த வீட்டுக்கு போலல? இல்லம்மா, போலமா, நான் போலமா. அக்கா, என்னடி? யாரோட வண்டிக்கா இது? செம்மையா இருக்கு. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரவா? ஐயோ, இது வேற இருக்கா? நான் சுத்தமா மறந்து போயிட்டேனே. நான் அப்பவே கேட்டேனடி, நீ முதல்ல வண்டியில ஏறு, நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்ன. யாரு வண்டிடி இது? என்கிட்ட கேட்டா
எனக்கு என்ன தெரியும்? என்னக்கா சொல்ற? அது என்னன்னா அவசரத்துல கையில கிடைச்ச வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நோ டென்ஷன். இதை யார்கிட்ட சேர்க்கணுமோ அவங்க கிட்ட சேர்த்திடுறேன். முதல்ல அதை செய்யடி. திருடிட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட போறாங்க. சரிம்மா. சரி ஆனதாச்சு. நான் ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல கால் எட்டுதான்னு பாரு. இறங்குமா. வாமா இறங்குடி. வா துர்கா. இவ மட்டும் பெரிய உயரமா? அவ உயரமோ குள்ளமோ இப்படி நில்லு. ஏய், யாருதுடி இந்த வண்டி? எப்படி கொண்டு போய் சேர்க்க போற? அதுக்கு ஒரு பிளான் இருக்குமா. எதையோ பண்ணு. முதல்ல போய் வண்டியை விட்டுட்டு வா. வண்டி கிடைச்சிருச்சுன்னு ஊர் சுத்தாத. வீட்டுக்கு சீக்கிரம் வா. எல்லாம் எனக்கு தெரியும். போடி. பாத்து சீக்கிரமா அவளுக்கு வந்து மட்டும் சப்போர்ட் பண்ணு. இனிமே சொல்லாம போகாது. போக மாட்டேமா. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னம்மா என் காலெல்லாம் விழுந்துட்டு? நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருந்தீங்க. உங்களை நேர்ல பார்த்து பேசவே முடியல சார். உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு அப்பவே ஆசைப்பட்டேன். அப்புறம் இப்பதான் ரகுவரன் சித்தப்பா சொன்னாரு, நீங்க பேசிட்டு இருந்தப்போ என்ன பாக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? சார் உங்களை தெரியாத லேடிஸ் இருப்பாங்களா சார்? நான் சும்மா வீட்ல இருக்கும் போதெல்லாம் தர்ஷினி எனக்கு உங்க யூடியூப் வீடியோ எல்லாம் காமிப்பா சார். உங்க சமையல் வீடியோ எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். அதெல்லாம் செஞ்சு வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் அப்படியே அசத்திருக்கேன். உங்க பச்சை மிளகா பக்கோடா, சின்ன வெங்காயம் சட்னி, பூசணிக்காய் ஹல்வா இதெல்லாம் நான் செஞ்சு பாத்திருக்கேன் சார். வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். போன வீடியோல நீங்க பன்னீர்ல வடை செய்ய முடியுமா, அதுவும் பாரம்பரியமா செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அத நான் செஞ்சு பார்த்தேன் சார். அத உங்களுக்காக செஞ்சு இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். கூடவே உங்க சின்ன வெங்காயம் சட்னி. என்ன சார் ரொம்ப காரமா இருக்கா? இல்லம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ஆனா இது எனக்கு என்னென்னமோ ஞாபகப்படுத்திருச்சுமா. நேர்ல எங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்குமா. இது நீதான் பண்ணியாமா? ஆமா சார். அருமையான கைப்பக்குவமா. நீ நல்லா இருப்ப. நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ. உங்க வைஃப் பொம்மி ரொம்ப பிரமாதமா சமைக்கிறாங்க. ஆமா, அப்புறம் ஏன் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு எதிரா அவளை களத்துல இறக்குறீங்க? அது வந்து சார், குடும்பத்துல வர சிக்கல்களை பார்த்து பக்குவமா நடந்து நல்லது கெட்டது தெரிஞ்சு யாருக்குமே பாதகம் இல்லாம நடந்துக்கணும். அதுக்கு தலைப்பண்பு ரொம்ப முக்கியம். தலைப்பண்புக்கு ஆதாரமே பொறுமையும் நிதானமும் தான். அது இந்த வீட்ல எல்லாரையும் விட ஸ்வேதா கிட்டதான் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். எப்பவும் போல நான் எடுத்த இந்த முடிவுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஸ்வேதா, இனிமே நீதான் என் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தோட பொறுப்பு,
வீட்டோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லாத வேண்டாத்த. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றத செய்யறதா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறன்னு சொல்லியிருக்க. இந்த வீட்டோட பொறுப்பை ஏத்து நடத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. அண்ணி தயங்காதீங்க, நீ சத்தியம் பண்ணுங்க. அம்மா கேக்குறாங்கல்ல, சத்தியம் பண்ணுங்க. என்ன கண்மணி, கல்பனாமாக்கு ஸ்வேதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்து நடத்திடுவாளோ? யோசிக்காத ஸ்வேதா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு எனக்கு சத்தியம் பண்ணு. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள், அதுவும் எங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் பிடிச்சவங்களா? யாரது? வேற யாரு? பசங்க உன்னதான் சொல்றாங்க. என்னையா? பிறந்த தேதி தெரியாம இங்க இருக்கிற குழந்தைங்களெல்லாம் அவங்க என்னைக்கு இங்க வந்து சேர்ந்தாங்களோ அந்த தேதியான வருஷம்தான் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுவோம். அந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் நீ இந்த ஆசிரமத்துக்கு வந்த. ஹாப்பி பர்த்டே வானதி அக்கா. உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா இந்த பிறந்த நாள் கொண்டாடலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அக்கா, நாங்க உங்களுக்காக கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? எதுக்குமா அதெல்லாம்? எல்லா குழந்தைங்களோட பிறந்த நாளையும் நீ கேக் வாங்கி கொடுத்து கொண்டாடி இருக்க, அதே உன் பிறந்த நாளைக்கு அவங்க செய்யக்கூடாதா? சரி பசங்களா, நீங்க இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. வானதி இப்ப வந்துருவா. இப்பதான் உன்னை கை குழந்தையா சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 25 வருஷம் ஓடி போயிடுச்சு பாரு. இத்தனை வருஷத்துல இவ்ளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கல. கை குழந்தையா தத்தெடுத்துட்டு போய் ஒரு குடும்பமே வளர்த்து ஆளாக்கிடுச்சு. இன்னொரு குடும்பம் அவங்க தகுதிக்கு பொருத்தமே இல்லாத என்ன அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குனாங்க. இந்த ஆசிரமத்தை விட்டு நான் போனதுல இருந்து இப்போ திரும்பி வந்த வரைக்கும் எத்தனையோ நல்ல மனுஷங்களை நான் பார்த்துட்டேன். அதுலயும் ரொம்ப முக்கியமானவங்க என் அம்மா ராஜராஜேஸ்வரி. எனக்கு அம்மா இல்லாத குறைய முழுசா தீர்த்து வச்சவங்க அவங்கதான். எனக்கு கல்யாணம் ஆனப்போ எந்த காரணத்துக்காகவும் அவங்க மனசை கஷ்டப்படுத்திட கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவே உறுதியா இருந்தேன். ஆனா கடைசியில நான் அவங்களை இப்படி வருத்தப்படுற மாதிரி வச்சேன். நான் அந்த வீட்டை விட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்காதோ என்னவோ. நீ கவலைப்படாத வானதி. யாரால அதிகமா பாரத்தை தாங்க முடியுதோ அவங்களுக்கு தான் கடவுள் நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. இதுக்கு மேல எந்த பாரத்தையும் தாங்க முடியாதுன்ற நிலைமை வரும்போது அவரே அந்த பாரத்தை இறக்கி வச்சிருவாரு. உன்னோட கஷ்டத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கட்டும். நீ தைரியமா இரு. Wait, I need to show you something. அபார்ட்மெண்டில் தனியாக இருக்கும் பெண்ணிடம் அத்துமீறிய ஷெஃப் ஹரி கைது. போட்டோவோட நியூஸ் வந்திருக்கு. ஹரியோட மானம் காத்துல போயிடுச்சு. பரவாயில்லையே, நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்துருச்சா? இப்பெல்லாம் பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியறதுக்குள்ள மீடியாவுக்கு தெரிஞ்சிருதுல. சும்மா இல்ல சோனியா,
செலவு பண்ணி வர வச்சிருக்கேன். இந்த யூடியூப்ல இருக்கிற புலனாய்வு புலிகளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரி ஹரி சார் தான் குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க இதுல இருக்க மாதிரி. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் சோனியான்னு அப்படியே ஹேஷ்டேக் எல்லாம் கிரியேட் பண்ணி வைரல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஹரி சார் தான் ஹாட் நியூஸ். என்ன என்னமோ பிரதீபா, நீ சொன்ன மாதிரி அந்த ஹரிய நான் மாட்டி விட்டுட்டேன். ஏன் வேலை முடிஞ்சது, நான் கிளம்பலாம்ல? வெயிட் 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 நோ, என்ன இப்படி? இது வரைக்கும் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கும். அந்த லக்ஷ்மியும் பவித்ராவும் சாதாரணமானவங்க இல்ல. ஏதாவது ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சு அந்த ஆளை வெளியில கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. ஓ, அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா அவங்க? பாத்துரலாம் அவங்கள நம்மளான்னு. நீ வேணா பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அந்த ஆளுதான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. குறைஞ்சது 5 வருஷமாவது உள்ள வச்சிருவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு, ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். இந்த ஹரி இருக்காருல்ல, அந்த ஆள் தான் இந்த லக்ஷ்மியை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான பர்சன். இவரை காலி பண்ணிட்டா அப்புறம் லக்ஷ்மிய ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம். இதைய ஒரு தொடக்கமா வச்சு அந்த மொத்த ஃபேமிலிக்குள்ளேயும் அப்படி கன்ஃபியூஷனை உருவாக்கணும். அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு ஓட வைக்கணும். இதுதான் என்னோட நீண்ட நாள் ஆசை. அவ்வளவுதானே? அவங்க குடும்பம் சின்ன பின்னமாயிடுச்சுன்னு வெச்சுக்கோ. இது வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ண எந்த அசைன்மெண்ட்லயுமே நான் தோத்ததே இல்ல, இதுலயும் தோக்க மாட்டேன். அதுக்கு நமக்கு இந்த டோட்டல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரையும் ஹரிசருக்கு அகெயின்ஸ்டா நிக்க வைக்கணும். பிகாஸ் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு ஹரி இப்படியெல்லாம் செய்யக்கூடியவரான்னு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதெல்லாம் உண்மையை நம்ப வச்சு அவங்களை எல்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும். அப்படி அவங்க எல்லாரையும் மாத்துறதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும். சொல்லு பிரதீபா, என்ன வேணாலும் நான் செய்யறேன். வெயிட், இப்ப நாம என்ன செய்யறோம்னா, அதுக்குன்னு அப்படியே விட முடியுமா? இன்னைக்கு இவருக்கு கருணை காட்டினா நாளைக்கு வேற ஒருத்தன் அப்படி பண்ணுவான். அவனையும் மன்னிச்சு விட முடியுமா என்ன? போலீஸ் வரட்டுங்க, வந்து விசாரிக்கட்டும், அப்ப என்னன்னு உண்மை தெரியும். பவித்ரா, அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நீ தானே? சோ நீதான் போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர வச்சு என்கொயரி பண்ண வைக்கணும். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ் நிக்கிறேன். ஐயோ சரி, போன் பண்றேன். உண்மை எப்படியும் தெரிஞ்சுதானே ஆகணும். சார், நான் பவித்ரா பேசுறேன். வேளச்சேரி ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒரு ப்ராப்ளம் சார், கொஞ்சம் எமர்ஜென்சி. உடனே கொஞ்சம் இங்க வர முடியுமா? யார் மேடம் கால் பண்ணது? நான் தான் சார் கால் வாங்க பண்ணேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார் நான் சொல்றேன். சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இங்க வாங்க சோனியா. சார், சோனியா இங்க புதுசா குடி வந்திருக்காங்க. அப்படியா? இதோ நிக்கிறாருல, இவர்தான் சார் ஹரி. இவரு இவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது பாவம் சார் இவங்க கிட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பாவம் சார் இவங்க. அப்புறம் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அவரை வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏமா
இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அலாம தைரியமா சொல்லுமா, நாங்க இருக்கோம்ல. பாவம் சார், அவங்க பயந்து போயிருக்காங்க. நான் சொல்றது உண்மைதான் சார். நீங்க வேணா இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சார்? நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களா? சார் நானா போகல சார். அவங்க தான் துணைக்கு கூப்பிட்டாங்க. அதோட அவங்க தான் என்ன உள்ள கூப்பிட்டு தப்பா நடக்க பார்த்தாங்க. நான் இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்ணேன். ஆனா அவங்க கேட்கல. அடேங்கப்பா, என்னமா நடிக்கிறாரு பாருங்க. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு இப்போ மாட்டிக்கிட்டாரு. போன் எடுக்கறடா பாரு. அக்கா, ரஜினி ஏதாவது மீட்டிங்ல இருக்க போறா? ஆமா, அவ மீட்டிங் முடிஞ்சு வரதுக்குள்ள இவன் என் புள்ளைய அடிச்சே கொன்னுடுவான் போல இருக்கு. எங்க மேல கை வைக்க சொல்லுங்க பாப்போம். நீ என்ன பயப்படுற? மேடம், கண்டினியூஸா உங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். எடுத்து பேசுங்க மேடம். சரி, இதே கேபின்ல வச்சிருங்க. 5 மிஸ்டு கால்ஸா? சொல்லுமா, நீங்க வீட்ல ஒரே பிரச்சனை. முரளியும் பாசி கூட அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நீ உடனே கிளம்பி வா ரஜினி. வாடா, அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். இப்ப மேல கை வை பாப்போம். ராதிகா, டேய். ஐயோ ராதிகா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பிரச்சனையை பெருசாக்காத. அவன் என்னங்க செஞ்சா? அவன் அடிச்சது மட்டும் தப்பு இல்லையா? எல்லாரும் என் புள்ள மேல கை வைக்கிறாங்க. அது மட்டும் தப்பு இல்லையா? அவன் பேசுனதுதான் தப்பா? பார்த்திபா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ரஜினி வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொன்னல, அது வரைக்கும் அமைதியா இரு. அவன் யாருக்கும் அடங்க மாட்டான்னு தெரியாத பத்மாமா? அக்கா, பாருக்கா அந்த பார்த்திபனை. பார்த்தேன். இவன் கை ஓங்கினதையும் பார்த்தேன், முரளி பயந்ததையும் பார்த்தேன். நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கதான் முடிஞ்சது ரஜினி. நீ பாரு, இவன் முரளிய போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. எந்த தைரியத்துல ஏன் தம்பி மேல கை வச்ச? என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேளுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கேக்குற வரைக்கும் நீ அடிக்காம இருந்திருந்தா நான் முதல்லயே அதை கேட்டிருப்பேன். அவனை அடிக்க நீ யாருடா? உங்க கழுத்துல இருக்கிற தாலி உங்களுக்கு பிடிக்கல நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்தையும் பார்த்துப்ப நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஓ, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நானா இருந்ததால அடிக்கிறதோட விட்டேன். விஷயம் தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னே போட்டுருவீங்க. சார் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? எங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். வர்மா சார் வந்துட்டாரா? வர்மா சார் வந்துட்டு இருக்காரு. நீங்க போய் உட்காருங்க. வா சஞ்சய். வெயிட் பண்ணுங்க. உட்கார். சஞ்சய், வர்மா சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். அபி, வர்மா சார் வந்துட்டார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். என்ன பி, இவரை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாரு. தெரியல சஞ்சீவ். நமக்கு வர்மா ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல,
இவரா நமக்கு மீதி பணத்துக்கு டைம் கொடுக்க போறாரு? நீ ஒன்னும் டிசப்பாயிண்ட் ஆகாத சஞ்சீவ். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ அமைதியா இரு. நீ எதையும் போட்டு மனசு குழப்பிக்காத, சரியா? உன்னை யாரும் என்ன மீறி எதுவும் பண்ணிட முடியாது. நான் எந்த சூழ்நிலையிலயும் உன் பக்கத்துல யாரையும் வரவிட மாட்டேன். நீ உட்கார் சஞ்சீவ். அக்கௌண்டன்ட்ட கூப்பிடுங்க. ஓகே சார். ஐயோ மா, இறங்குமா கீழே. எதுக்கு இங்க இறங்க சொல்ற? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறியா? விஷம் வாங்கி தரேன், வா. விஷமா? குடிச்சிட்டு சாவு. சரி. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, இறங்குமா. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். இப்போ எப்படி கூப்பிடுறது? எப்படி அவங்க உள்ள போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறது? என்ன எப்படி சொல்லிட்டாங்க? அப்போ நான் ஒரு ரவுடி பேபி போலீஸ் இல்லையா? ரவுடி பேபி டேய், என்னடா நம்ம சத்யா இப்படி பண்ணிட்டாங்க? தெரியலடா. தங்கம், நான் இப்ப மஜிலிக்கு போய இல்லையா மேடம்? எனக்கு அந்த ஸ்டேஷன் இல்லல்ல. இனிமே நான் யூனிஃபார்ம் போட்டுக்கணும், ஸ்டேஷனுக்கு வரவே முடியாதுல்ல. ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாவல் பேபி, நான் அன்பிட் நாவல் பேபி. இல்ல ரவுடி பேபி, நீ எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சுதான். நான் எந்திரிக்க முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்றாங்களா? என்னால எதுவுமே முடியாதா? நான் யாரு அமல் பேபி? நான் யாரு? ஓ ரவுடி பேபி, நீ சொல்லி போலீஸ் வேலைக்கு போனவ. அவங்க நான் சொல்றேன், நான் ஃபிட்டு தான். என்னால எழுந்திருக்க முடியும், ஓட முடியும், நிக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். யாராண்ட? யா, என்னால நிக்க முடியாதா? நான் இப்ப நிக்கிறப்ப நான் காட்டவா? நான் ஃபிட்டுன்னு காட்டவா? காட்டவா? நான் நிக்கிற பாரு. வேண்டாம் வேண்டாம், நீ ரவுடி பேபி வேணா. ரவுடி பேபி யாருமே பக்கத்துல வரக்கூடாது, தள்ளியே நில்லுங்க. நான் நிப்பேன், நடப்பேன், ஓடுவேன், என்னால முடியும். நான் நின்னு காட்டுறேன். வேலைக்கு கூட்டு போறேன்னு சொன்ன? வேலைக்கு தான் வந்துக்கிறோம். என்ன வேலை? எந்த இடத்துல? ஒரு 2 நிமிஷம் இங்கே இரு, தோ வந்துடுறேன். ஏய், இந்த இடத்துல என்ன வேலை இருக்கும்?
என்னடா இது? வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை? போஸ்டர் ஓட்டுற வேலை தான். இதெல்லாம் எங்க ஒட்டணும்? நமக்கு ஒரு 8 இடம் குத்துக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாக்குற இடம்லாம் ஒட்ட வேண்டியதுதான். உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? ஸ்கூல் படிக்க சொல்றதுல இருந்த இதெல்லாம் நமக்கு பழகுதான் பண்ணுற. ரெகுலரா பண்ணுவியா? இப்போதுக்கு அதெல்லாம் வேலைய ஆரம்பிக்கலாமா? குடு பாண்டி. மலரே, நீ ஒன்னும் பண்ணாத. இங்க பாரு, சும்மா நீ என் கூட நின்னா மட்டும் போதும். ஏன் நான் ஒட்டினா போஸ்டர் ஒட்டாதா? நீ எதுக்கு மலர் இதெல்லாம் பண்ணிட்டு? என்ன தியாகமா? இல்ல, லவ். அதுக்கு என்ன வீட்லயே விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க வேண்டியதானே? நீ கூட இருந்தா எனக்கு வேலை செய்யறது தெரியாது மலரே. ரொம்ப கரெக்டா பேசுற. எந்த வேலையா இருந்தாலும், எங்க போறதா இருந்தாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தா நம்ம அலுப்பே இல்லாம நேரம் போறதே தெரியாம சந்தோஷமா இருக்கலாம். இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை இங்க கூட்டாந்தானே? நீ கூட்டு வந்தது சரிதான், ஆனா என்னால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாதுப்பா. ஏய், நீ கூட விடிய விடிய பேசினே இரு. அதான் உனக்கு வேலையே. அதெல்லாம் முடியாது, நானும் செய்வேன். கட்டிக்கவா ஒட்டிக்கவா? ஒட்ட மட்டும்தான் போறோம். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, என் பக்கம் வாதாட ஆள் இல்ல. அதனாலதான் என்னால எதையுமே நிரூபிக்க முடியல. நான் ஜட்ஜையா கிட்ட கெஞ்சி இன்னொரு நாள் அனுமதி வாங்கியிருக்கேன். விஜய், அந்த லாயருக்கு கால் பண்ணு. சரிம்மா. என்னாச்சு? போன் ரிங் போதுமா, எடுக்க மாட்டாரு. நேத்து நீ இந்த கேஸ பத்தி பேசும்போது உங்ககிட்ட அவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பா ஆஜராகணும் தான் சொன்னாருமா. இப்ப ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. டேய், வர்றேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி கோர்ட்டுக்கு வராம இருக்கலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்காம? இந்த கேஸ்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்குன்னு அவன்கிட்ட எடுத்து சொல்லியும் அவன் கோர்ட்டுக்கு போலனா என்னடா அர்த்தம்? விஜய், அவன் வீடு எங்க இருக்குன்னு பாரு. சரிப்பா. இப்போ போய் அவனை என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவான். என்ன விளையாண்டுட்டு இருக்கான அவன்? என்னடா யோசிக்கிற? வாடா. சரி, நில்லுங்க. யாரும் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன் போக கூடாது? அவனை நமக்கு எத்தனை வருஷமா தெரியும். அவன் எப்படி துரோகம் பண்ணலாம்? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அந்த சகுந்தலா வித்யாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அவதான் நம்ம லாயரை கோர்ட்டுக்கு வர விடாம பண்ணிருப்பா. ஓ, அவ வேலைதானே இதெல்லாமே. இதெல்லாம் அவ செய்யக்கூடிய ஆள் தான். இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்கா, இத கூட செய்யலன்னா எப்படி? அவர் வரலன்னா என்னம்மா, நம்ம ஃபேமிலி லாயர் கிட்ட பேசி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக சொல்வோம். யார் தடுத்தாலும் அவர் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வருவாரு. கரெக்டா சொன்ன சஞ்சய், அவர் தான் சரியான ஆளு. விஜய், அவர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளு. சரிப்பா. வித்யாவை நேர்ல கூட்டிட்டு போய் கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்லிடுவோம். வித்யாவுக்கு இதுக்கு மேல எந்த லாயரும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அம்மா, ஏமா அப்படி சொல்றீங்க? லாயர் வைக்காம அப்புறம் எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்றது? வித்யா நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே காப்பாத்திருக்கான், என் உயிரை காப்பாத்திருக்கான். அவளுக்கு ஒரு நல்ல லாயரை வைக்க கூடாதுன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? இரக்கமே இல்லாமதான் வித்யாவை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ திருப்பி அனுப்புனா? இரக்கமே இல்லாமதான் அவளுக்காக லாயர் பிக்ஸ் பண்ணனா? அவன் தான் கோர்ட்டுக்கே வரலையே, அப்போ வேற ஒரு லாயரை வச்சுதானே வாதாட முடியும். அந்த லாயர் கூட கடைசி நேரத்துல வரலனா நம்ம ஃபேமிலி லாயர் வருவாரு. அந்த சகுந்தலா ஏதோ சதி பண்ணி அவரையும் வரவிடாம பண்ணிட்டா என்ன செய்வீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.